பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தின் மேல் பகுதியை வாசித்து பார்த்தலானால், கர்த்தர் தாவீதை எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவித்த நாட்களிலே பாடின சங்கீதம் தான் 18ஆம் சங்கீதம், ஒரு வெற்றியின் சங்கீதம். அந்த சங்கீதத்தில் கர்த்தர் எனக்கு எப்படியெல்லாம் இருந்தார், எனக்கு யாராக இருக்கிறார் என்பதை சொல்லி அவன் பாடி ஆண்டவரை மையப்படுத்துகிறான். அதிலே ஒரு வசனம் தான் 35வது வசனம். அந்த 35வது வசனம் சொல்லுகிறார், ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம், உம்முடைய இரக்கம் என்னை பெரியவனாக்கினது என்று சொல்லி. ஆம்பரியமானவர்களே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். ரட்சிப்பு என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது. அப்படி நான் மீட்கப்பட்ட நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனினால் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். அவருடைய வலக்கரம் கொண்டு நம்மளை தாங்குகிறார். அவருடைய இரக்கம் நம்மளை பெரியவர்களாய் மாற்றும். ஆகவே நீங்கள் தைரியமாக இருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். ரட்சிக்கப்பட்ட உங்க வாழ்க்கையிலே ஒரு தீங்கும் உங்களுக்கு வராது. ஏனென்றால் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், அவர் இரத்தத்துக்குள் இருக்கிறோம். ஆகவே இந்த விசுவாசத்தினாலே நீங்கள் தைரியமாய் முன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ரட்சிப்பின் கேடகத்தை எங்களுக்கு தந்தீர், உமக்கு நன்றி அப்பா. அந்த கேடகத்தை எங்களை மூடி பாதுகாக்கிறீர், எங்களை உயர்த்துகிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் உயர்த்தும், நாமத்தை மையப்படுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.